இந்த நாளிலே நான் மறுபடியும் இந்த ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டி இருப்பதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். ஆமாம், கர்த்தர் உங்களை எப்படி நேசிக்கிறாருங்கிறத காட்ட போகிறார். எத்தனை பேர் அதை பார்க்க வாஞ்சியாக இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறாருங்கிறத காட்ட போகிறார். நான் இன்னைக்கு காலையில் ஸ்தோத்திரம் இந்த ஆடியோ பைபிள் கேட்டேன். அது கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்கள் விரும்புனீங்கன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நான் கட்டாயப்படுத்தலை. ஆடியோ பைபிள்னால் நம்ம செல்ஃபோனில் ஒரு ஆப், ஆடியோ பைபிள் ரீடர்னு ஒரு ஆப் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதை கேட்கணுமோ அதை ஆன் பண்ணி விட்டால், நான் இன்னைக்கு காலையில் யோசுவாவின் புஸ்தகத்தை கேட்டேன். ஆமாம், ஸ்தோத்திரம். இந்த வயசாகுது, கண் இந்த சின்ன எழுத்துக்கு பெரிய பைபிள் தான் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த ஆப்பில் ஆன் பண்ணி விட்டால் அது அழகாக நம்ம பக்கத்துலேருந்து ஒரு ஆள் பைபிள் வாசித்த மாதிரி வாசிக்கிறது பார்த்துக்கோங்க. அப்படி கேட்கறதுக்கு வசம் அப்படியே நெஞ்சில் பதியுது. நீங்களும் வேணால் செல்ஃபோன் எல்லாருமே வச்சுருப்பீங்க இல்லையா? ஆமாம், நீங்கள் ஆடியோ பைபிள் அப்படின்னு போட்டாலே வருது. தமிழ் ஆடியோ பைபிள்னு போட்டால் வருது. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் கர்மம் என்னத்தெல்லாமோ டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லது. இதை டவுன்லோட் பண்ணி வைங்க. அதை அப்பப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னா உங்கள் செல்ஃபோன் செஞ்ச பாவ சாபமாவது தொலையும். ஸ்தோத்திரம். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அப்படி நான் காலையில் கேட்கும்போது எனக்கு ஒரு வெளிச்சம், அந்த யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வெளிச்சம். ஸ்தோத்திரம். அங்கே ராகாப் என்ற ஒரு சகோதரி இருக்கா. அவளை என் சகோதரி என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு பெரிய சந்தோஷம். அவளை பைபிள் வேறு மாதிரி சொல்லலாம். ஸ்தோத்திரம். ஆமாம், நான் ஒரு வேத ஆராய்ச்சியாளராக இருக்கிறபடினால, நான் பைபிள் காலேஜில் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கேன். அதனால் நான் வேத ஆராய்ச்சியாளராக இருக்கிறபடினால வேதத்தை படித்த அளவுக்கு இந்த ராகாவை குறித்து நான் பெற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இந்த ராகாப் என்கிற அந்த சகோதரி எரிகோ என்ற ஒரு கோட்டையில் வாழ்கிறான். அந்த எரிகோவின் ராஜாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு. நம்ம நாட்டில் உள்ள பழக்கம் மாதிரி தான். அந்த மிலிட்ரிக்காரங்களுக்கெல்லாம் நம்ம நாட்டு மிலிட்ரி பாட்டில் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி அல்லது குறைஞ்ச விலையில் கொடுக்குற மாதிரி அந்த நாட்டு ராஜா பாட்டில் மட்டுமல்ல, அந்த நாட்டு படை வீரர்களுக்கு பெண்களையும் கொடுத்துருக்குறான். அதற்கு அந்த நாட்டில் சில பெண்கள் வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து யுத்த வீரர்கள் வாழுகிற அந்த கோட்டைக்கு அனுப்பப்படுவார்கள். அவங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி, அவர்களை கட்டாயப்படுத்தி அந்த கோட்டைக்கு அனுப்பிடுவாங்க. ஒரு முறை ஒரு பெண் அந்த கோட்டைக்கு போயிட்டு வந்துட்டான்னா அதுக்கு பிற்பாடு அவள் வேசி என்று முத்திரை குத்தப்பட்டு விடுவாள். வேறு வழி இல்லை. குடும்பத்தில் ஒரு ஆள் நாட்டுக்கு சேவை செய்கிறதா நினச்சி அந்த கோட்டையில் இருக்கிற அந்த படை வீரர்களுக்கு போய் சேவை செய்ய வேண்டும். அவங்க எப்படி வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அதை தாங்கி கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். இது இந்த ராகாவுக்கு பிடிக்கல. எவ்வளோ சொல்லி பார்க்குறான். எப்பா எப்பா எனக்கு பிடிக்கலப்பா, நான் போகலப்பா. வேற வழி இல்லை. அவங்க அண்ணன் 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 என்னை காப்பாத்துக்கணே, நான் ஒன்றும் செய்ய முடியாதுமா. தம்பி தம்பி நீயாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு போக பிடிக்கல. ஏக்கா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ராஜா கட்டளக்கா, போய் தான் ஆகணும். வேண்டா வெறுப்போட இந்த ராகாப் அந்த நாட்டு படை வீரர்களுக்கு சேவகம் செய்யும்படியாக அந்த எரிகோ கோட்டைக்கு போறா. அந்த அலங்கத்தில் போய் குடியிருக்கிறா. எவ்ரிடே she was abused and misused. வாழ்க்கையை வெறுத்துட்டா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படை வீரன் வரும்போது கோமா வரும். இவெல்லாம் சாகலாம். என்ன ராஜா, என்ன நாடு, என்ன ஒரு முறை, இதை நான் வெறுக்கிறேன். ஆனால் முரட்டு பயில்வேன் குடிச்சிட்டு அவள் இடத்துல மோசமாக நடந்து கொள்ளும் போதெல்லாம் அவள் சரீரம் மட்டுமல்ல, அவள் இருதயமும் கிழிக்கப்படும். அவளுடைய ஒரே கலக்கம், என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் வரமாட்டாங்களா? இந்த ராஜாவும் எனக்கு நன்மை செய்யலை, பெத்த தகப்ப நன்மை செய்யலை, அண்ணன் தம்பி ஒருத்தரும் எனக்கு உதவி செய்வதற்கு இல்லை. என் பலத்தினால இவங்களை அடித்து நொறுக்குவதற்கும் பலன் இல்லை. யாராயும் எனக்கு உதவி செய்வாங்களா? ஒவ்வொரு நாளும் கலங்குவாள், தவிப்பாள் இந்த ராகாப். நான் சொல்றது எல்லாமே
யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஒவ்வொரு நாளும் கலங்கி கொண்டிருப்பாள். அவளுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. கலக்கம், தவிப்பு, வேதனை. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இதே தூத்துக்குடி ஊரில் நாங்கள் ஒரு இந்துவாக இருந்தோம். எங்கள் அம்மா ஜெயலட்சுமி, எங்கள் அப்பா தனுஷ்கோடி, நான் மூத்த பையன். எங்கள் குடும்பத்தில் 3 பேர். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே இந்த டெலிஃபோன்ஸ் பிஎஸ்என்எல்ல நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உயர் அதிகாரிகளாக இருந்தாங்க. இதே தூத்துக்குடியில் தந்தி ஆஃபீஸுக்கு பின்னாடி பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இப்போ மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வசதி, நல்ல சௌரியம், பணம், சொந்த வீடு வாசல் எல்லாம் நல்லா இருக்குது. நான் ஒரு 3ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ படிக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு வியாதி வந்தது. அவங்க நரம்பு மண்டலம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டது. நான் சொல்கிறது 1980. அப்போ செல்ஃபோனும் கிடையாது, பட்டன் ஃபோன் கூட கிடையாது. 1980 இந்த கையை விட்டு ட்ரன்னு சுற்றுற ஒரு டெலிஃபோன். அதுக்கப்புறம் தான் இந்த பட்டன் ஃபோன் வந்தது. இந்த பயலுக்கெலாம் ஒன்றும் தெரியாது. பச்சை மண், நேற்று பெஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காளான்னு வந்து உட்காந்துருக்காங்க. நான் வயசான ஆள், முன்னாடி எல்லாம் தெரிஞ்சதுனால சொல்கிறேன். எங்கள் அம்மா டெலிஃபோன் ஆப்ரேட்டர். இப்போ இங்கேருந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ராத்திரி ஹலோன்னு அமெரிக்காவுக்கு பேசுகிறீங்களா? அப்போ இங்கே கிடக்கிற பாளையங்கோட்டைக்கு பேச முடியாது. ட்ரங்க் கால் புக் பண்ணி எக்ஸ்சேஞ்சில் ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டரு பாளையங்கோட்டையை கூப்பிட்டு உங்களை கூப்பிட்டு 2 பேரையும் சேர்த்து விட்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பேச முடியும். அப்படிப்பட்ட காலம். எங்கள் அம்மாவுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டதுனால கை விரல்கள் ஆட ஆரம்பித்தது. கையே ஆட, தலை ஆட ஆரம்பிச்சு. சரீரம் பாதிக்கப்பட்டதுனால டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, விரும்பினதை வாங்கி கொடுங்க, இன்னும் கொஞ்சம் 2-3 மாதம் அந்த ஓடும், அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது. இப்போது அப்படிப்பட்ட நிலைமையில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை எங்கெங்கெல்லாமோ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. எவ்வளோ பணம் செலவழிக்காங்க, ஒன்றுத்துக்கும் வழி இல்லை. இதே ஊர் நான் சொல்லுது 1980களில் பாருங்க. இன்னும் சொல்ல போனால் 78, 79களில் எனக்கு 3 வயசுனா, ஆமாம் பாருங்க, ஒரு டாக்டராலையும் காப்பாற்ற முடியல. அடுத்தது கோயில் குளம், அந்த கோயில் இந்த கோயில், இந்துக்கள். எங்கள் தாத்தா நாராயணசாமி பெரிய சாமி கொண்டாடி தூக்கிக்கிட்டு அலையிறாங்க. கோயில், அந்த கோயில் இந்த கோயில், ஒரு கோயிலையும் ஒரு சாமியும் மனம் இறங்கலை. ஆனால் எங்கள் அம்மா பட்ட வேதனை பெரிய வேதனை, நரக வேதனை. அதை சகிக்க முடியாமல் குடும்பமே கடந்து அல்லோலப்படுது. எந்த தெய்வமும் இறங்கலை. சில சொன்னாங்க மந்திரவாதிகிட்ட போவாங்க, அவங்க தாயத்தை கட்டுவாங்க, மந்திரம் ஏதாவது பண்ணுவாங்க, எவனும் செய்வனை வேணால் வச்சுருந்தோம்னா அதை நீக்கி விடுவாங்க, அதாவது சரியாகும். மந்திரவாதிகிட்ட போனோம், கோழியை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா, துட்டை கொண்டா. எங்கள் தாத்தா பெரிய வீடு வெறும் 20,000க்கு விற்று எங்கள் அம்மாவுக்கு மந்திரம்லாம் பண்ணி பார்த்தாரு. வீடு போனது தான் மிச்சமே தவிர எங்கள் அம்மா சுகமாகலை. இப்படிப்பட்ட நேரத்தில் 1980 விஓசி காலேஜ்னு இங்கே ஒரு காலேஜ் இருக்குது. அந்த கிரவுண்ட் இப்போ அந்த கிரவுண்டே காணும். ஒரு பெரிய கிரவுண்டு, அதில் டிஜிஎஸ் தினகரன்னு ஒரு ஐயா பிரசங்கம் பண்ண வந்திருக்காருன்னு சொல்லி எங்கள் அப்பாவுடைய நண்பர்கள் சொன்னாங்களாம். எப்பா நீ மனைவி சோமலை கூட்டு போப்பா. இல்லை அது வேதக்காரங்களுக்குள்ளது, அது போய் ஏன் வேதக்காரங்க இல்லை இந்துக்காரங்க இல்லைப்பா, அங்கே ஊமையாக போனவங்களாம் பேசுகிறானா, குருடா போனவங்களாம் பார்க்குறானா, அவன் முன்னாடிக்கு நல்ல சுகம் கிடைக்கும், கூட்டிகிட்டு போப்பா. எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் போகலை. எங்கள் அப்பா இந்த மெயின் ரோட்டில், அந்த பாளையங்கோட்டை ரோட்டில் நின்றுக்கிட்டு பார்க்காரு. பெரிய கூட்டம், ஸ்டேஜ் அங்கே உள்ள தள்ளி போட்டிருக்கு. இவர் போனதே ராத்திரி 9 மணிக்கு மேலே போகிறாரு. ஆமாம், எல்லாரும் நான் கட்டியோடு வந்தேன், கட்டி மறைந்து விட்டது அப்படிங்காங்க. எங்கள் அப்பா பார்க்காரு, நாடா இது கட்டி மறைஞ்சிட்டா. எங்கள் அப்பா நினச்சாரான், இந்த வேதக்காரனை பாரு துட்டு கொடுத்து எப்படி பொய்யா சொல்கிறான். டாக்டர்கிட்ட போனாலே கட்டி கொண்டாட முடியாது, கட்டியோட வந்தாகலாம், கட்டி மறைஞ்சிட்டான். துட்டு கொடுத்து இந்த வேதக்காரன் இப்படி சொல்லுதானே.
அப்படி நினச்சிட்டு சரி கிட்ட போய் பார்ப்போம்னு சொல்லி ரோட்டை விட்டு இறங்கி அந்த மண்ணுக்குள்ளே நடந்து அப்படியே ஸ்டேஜை பார்த்து போகிறார். அவர் நினைச்சார், வாங்க வாங்க துட்டு தாரோம், வாங்க துட்டு தாரோம், சொல்லுங்க சொல்லுங்கன்னு கூப்பிடுவாங்க நினச்சி அவர் பார்க்க போகிறார். ஆனால் அங்கே போய் பார்த்தா அவருக்கு பெரிய ஆச்சரியம், நிறைய பேர் எனக்கு கால் நடக்க முடியாமல் வந்தேன், இப்போ நல்லா ஆயிட்டு, முதுகு வலியோட வந்தால் சுகமாயிட்டு அப்படின்னு சாட்சி சொல்கிறதுக்கு லைனில் நிற்காங்களாம். மைக்கில் சொல்கிறான், இன்னைக்கு நேரம் 9 தாண்டி விட்டபடினால் இன்னைக்கு சாட்சி சொன்னது போதும், நாளைக்கு எல்லாரும் சீக்கிரம் வந்து சாட்சி சொல்லுங்க, போங்க போங்கன்னு சொல்கிறாங்களாம். எங்கள் அப்பாவுக்கு என்னடா இது, வாங்க வாங்க துட்டு தாரோம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா வராதியே போங்க போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ மக்கள் தான் உண்மையிலேயே சுகமாகியா இப்படி வந்து சொல்கிறாங்க அப்படி எங்கள் அப்பாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நாளைக்கு எப்படியும் ஜெயலட்சுமியை கொண்டு வந்துடணும். யார் ஜெயலட்சுமி? எங்கள் அம்மா. எங்கள் அம்மா நாளைக்கு எப்படி ஜெயலட்சுமியை கொண்டு வந்துடணும்னு சொல்லி எங்கள் அப்பா ஒரு முடிவோடு போகிறார். எங்கள் அம்மாவால் ரொம்ப நேரம் தலையில் உட்காந்துருக்க முடியாது, கஷ்டம், வியாதி. பாருங்க, மறுநாள் சாயங்காலம் 6 மணிக்கு எங்கள் அம்மாவை கூட்டிக்கிட்டு மெல்ல மெல்ல கூட்டிக்கிட்டு போஸ்ட்டாக அந்த மூங்கிலாக நட்டி, சவுக்கு மரமாக நட்டி 2 டியூப்லைட் கட்டியிருப்பாங்க, அதில் ஒரு மூங்கில் அந்த சவுக்கு மரத்துக்கு அடியில் ஒரு போர்வையை விரித்து எங்கள் அம்மாவை மெல்ல உட்கார வச்சு, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நேரம் உட்கார முடியாது, படுக்கணும், உடம்பெல்லாம் நடுக்கம், நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு கஷ்டம். எந்த டாக்டராலையும் தூத்துக்குடியில் காப்பாற்ற முடியல, கோயில் குளமெல்லாம் அலைஞ்சாச்சு, ஒன்றும் நடக்கலை. மந்திரவாதிகள்கிட்ட போய் துட்டுச்சல், வீட்டை விற்று துட்டுச்சல் வச்சாச்சு, ஒன்றும் நடக்கலை. அந்த போஸ்ட் கம்பிக்கு கீழே ஒரு போர்வையை விரித்து எங்கள் அம்மாவை உட்கார வச்சுருக்காங்க. ஏசுநாதா, எவ்வளோ பேர் கட்டி மறையுது, கால் வலி போகுது, கை வலி போகுது, நெஞ்சு வலி போகுது, ஏதாவது நடக்கட்டும் ஐயா, வேதக்கார சாமி ஏசுவாது நன்மை செய்யட்டும். பாட்டு பாடி முடிச்சுது. ஒரு பிரசங்கியார் வந்தார். யார் எவருன்னா எங்களுக்கு தெரியாது. அவர் பேர் டிஜிஎஸ் தினகரன்னு சொன்னார். அவர் வந்து நின்று ஜோம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுறாரு. அவர் கூப்பிடும்போது, ஜெயலட்சுமி, யார் அந்த ஜெயலட்சுமி? உன் நரம்பு மண்டலம் முழுசும் பாதிக்கப்பட்டு நீ வந்திருக்கிற, இயேசு உன் கண்ணீரை காண்கிறார். ஹல்லேலூயா. நாங்க வேதக்காரங்கள்ல, அவர் நாராயணசாமி பேரன்தான். ஆனா வேதனையோடு அவரை தேடி வருகிற ஒவ்வொருவரையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நீ எந்த மதமா இருந்துக்கோ, நீ எந்த ஜாதியா இருந்துக்கோ, நீ வேதனையோடு இருப்பாயானால் உன் வேதனையில் உன்கிட்ட இறங்கி வந்து உனக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒரு தெய்வம் உண்டானால் இந்த உலகத்தில் இயேசுவை தவிர வேற யாரும் இல்லை. நீங்க எந்த காரணத்தினால உடைக்கப்பட்டிருந்தாலும் நொறுக்கப்பட்டிருந்தாலும் உங்களை தேடி இயேசு வருவார். உனக்கு அவரை பற்றி தெரியாம இருக்கலாம், நீ அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடாம இருந்திருக்கலாம், ஆனால் நீ உடைக்கப்பட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக உன்னை தேடி வந்து உன் ஜபத்தை கேட்பார். உன் வலியின் மத்தியில் உன் மத்தியில் இறங்கி வருவார். சொல்லுவாரு, நான் உன் ஜபத்தை கேட்க வந்திருக்கிறேன், உனக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறேன். இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்க வலியை அவர் அறிந்தபடியினால் அவர் உங்க வலியை நீக்கும்படிக்கு, உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படிக்கு உங்களை தம்முடைய ஆலயத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். அவரை போல ஆறுதல் செய்வதற்கு இந்த பூமியில, முழு பூமியிலையும் யாரும் இல்லை. நான் கணவனை நம்ப வேண்டான்னு சொல்லலை, மனைவியை நம்ப வேண்டான்னு சொல்லலை, பிள்ளைகளை நம்ப வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அவங்க எல்லாத்த விட ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கை பெரிதாக இருக்கட்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நாங்கள் இந்துவாக இருந்தாலும் இயேசு எங்களை அறிந்திருந்தார் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய ஆச்சரியம். எங்களுக்கு இயேசு தெரியாது, ஒரு நாள் கூட இயேசுவை கும்பிடலை. அப்படியே மிஞ்சி போனால் அந்த தந்தி ஆஃபீஸ் விட்டு வெளியே வரும்போது எங்கள் அம்மா மாதா கோயிலில் வேணா அப்படி ஒரு இது போட்டு போயிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், இயேசு எவ்வளோ ஒரு அன்புள்ள தெய்வம். நீங்கள்லாம் கூட வேதக்காரங்க, நீங்கள் அவருக்கு சொந்தமான ஆட்கள். நாங்கள் நாராயணசாமி கொண்டாடிகள், எங்களுக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் இயேசு எங்களை பேர் சொல்லி அழைத்தார். ஆனால் பாருங்க, எங்கள் அம்மாவை விட இந்த ராகாபுக்கு வேதனை அதிகம். இதாவது ஏதோ ஒரு வியாதி வந்தது நம்ம நிலைமை. சரி நீங்கள் அந்த கதையை சொல்லி முடிச்சிடுறேன். அவர் பேர் சொல்லி கூப்பிட்டாரு. எங்கள் அம்மாவுக்கு ஆச்சரியம். எங்கள் அம்மா எங்கள் அப்பா பார்க்காங்க, ஏங்க நேற்று போனீங்களா, என் பேரை எதுவும் சொன்னீங்களா? நான் யார்ட்டையுமே உன் பேரை சொல்லலையே, எப்படி என் பேரை சொல்லுதாங்க? சரியாக வேற நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு சொல்லுதாங்க, சுகம் ஆயிருன்னு வேற சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவால் எழும்பி அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கூட என்ன பண்ண முடியல,
கூட்டம், பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ளலாம் எங்கள் அம்மாவை தூக்கிக்கிட்டு கொண்டு போய்கிட்டு இருக்க முடியாது. நல்ல வாக்கு விட்டுருக்கீங்க, இந்த வாக்கை நிறைவேற்றினா ரொம்ப சந்தோஷம், நான் என்னைக்கும் நன்றியோடு இருப்பேன் சாமின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போர்வையை உதறி வீடு வந்து சேர்ந்தாச்சு. அவ்வளோதான், அவ்வளோதான். பாருங்க, அந்த இயேசுவை கூப்பிட கூப்பிட படிப்படியா எங்கள் அம்மாவுடைய நரம்பு மண்டலம் பலப்பட்டு அவர்கள் சுகமாய் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக வேலை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய ஆண்டவர் கண்ணீரோடு இருக்கிறவர்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி இறங்கி வருகிற கர்த்தர். இந்த ராகாப் தனக்கு பிடிக்கல, இந்த வாழ்க்கை அவளுக்கு பிடிக்கல, வலுக்கட்டாயமா ராஜாவினுடைய கட்டளையினால் அந்த நாட்டுக்காக யுத்தம் பண்ணுகிற போர் வீரர்களுக்கு விருந்தாக்கப்படும்படியாக வலுக்கட்டாயமா அந்த எரிகோ கோட்டையில் உள்ள அலங்கத்தில் குடியேற்றப்படுகிறாள். ஒவ்வொரு நாளும் 1 வீரன் 2 வீரன் 4 வீரன் 5 வீரன் அவளை வந்து பிச்சை எடுக்கும் போதெல்லாம் கதறுவா, துடிப்பா. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா? கடவுளுக்கு கண்ணு இல்லையா? அந்த பூமியில கடவுளே இல்லையா? இப்படி யாராவது சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, இந்த டூப்ளிகேட் கடவுளுக்கெல்லாம் ரோசம் வராது. ஆனால் ஒரிஜினலாக ஒரு கடவுள் இருந்தாருன்னா அவருக்கு என்ன வரும்? என்ன வரும்? இந்தியாவில் சாது சுந்தர் சிங்கிறவர் ஒரு நாள் இப்படி ஜெபம் பண்ணிட்டாரு, கடவுள்னு ஒருத்தர் உண்டானால் என் சாவுக்கு அவர்தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு, காலையில் எங்கள் ஊர் வழியாக போகிற ரயிலில் நான் தற்கொலை பண்ணி சாக போகிறேன், என் சாவுக்கு உண்மை கடவுள் தான் காரணம் அப்படின்னு எழுதி பேப்பரை மூடி வச்சுட்டு சாக கிளம்பிட்டார். படுத்திருக்கார். காலைல 5 மணி ஆகட்டும், ரயில் வரும், நம்ம போய் விழுந்து சாகணும். இப்போ டூப்ளிகேட்டுக்கெல்லாம் என்ன வராது? ரோசம் வராது. ரோசம், மானம், ரோசம், வெக்கம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது வேற பக்கம். ஆனால் உண்மையிலே கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு என்ன வரும்? என்னடா இவன், அவன் சாவுக்கு நான் காரணமா? நான் உன்னை என்னப்பா செஞ்சேன்? இப்படி ஒரு கடிதம் எழுதி வச்ச காரணத்தினால அன்றைக்கி அதிகாலையில் அவர் எழும்பி ரயிலை நோக்கி போகிறதுக்கு முன்னாடி இயேசு பரலோகத்தில் எழும்பி குளிச்சு கிளம்பி ட்ரெஸ் பண்ணி அவரை தேடி வந்துட்டார். அல்லேலூயா. அவர் சொல்கிறார் தன்னுடைய புஸ்தகத்தில், என்ன என்ன மகரிஷி, என்ன மகரி, அந்த புஸ்தகத்தில் சாது சுந்தர் சிங் அவருடைய சுயசரிதை எழுதியிருக்காரு. என்ன மகரிஷி? கைலாச மகரிஷின்னு சொல்லி அவருடைய புஸ்தகம் சுயசரிதை நான் வாசித்தேன். அதில் எழுதியிருக்காரு, அன்று அதிகாலையில் 1000 சூரியன்கள் என் அறைக்குள் வந்தது. என்னால் கண்ணை திறந்து பார்க்க முடியல, கண்ணை மட்டும் மூட முடியல, கைகளினால் கண்ணை பொத்திக்கிட்டேன், அவ்வளவு வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்குள்ள சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவை நான் பார்த்தேன். அல்லேலூயா. உண்மை கடவுள் வலி நிறைந்த ஒரு ஆத்துமாவை தேடி வருகிறவர். அவர் ஆறுதலின் இயேசு. நீங்க 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 வேதனைப்படுறதுக்கு கிறிஸ்தவங்களா இருக்கணுங்கிற அவசியம் கட்டாயம் இல்லை. இந்துவாக இருந்துக்கோங்க, முஸ்லீமாக இருந்துக்கோங்க. உண்மையிலே நியாயமாக நீங்கள் வேதனைப்படுவீங்கன்னா உங்கள் வேதனையை நீக்குவதற்கு அங்கே உண்மை கடவுள் இறங்கி வருவார். அன்றைக்கு இயேசு இறங்கினார், பிதா இறங்கினார். இந்த எரிகோ எங்க இருக்கு தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள, அதாவது இந்த யோர்தானை தாண்டின உடனே எரிகோ, எரியோவுக்கு அடுத்தாப்புல இஸ்ரவேல் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல இந்த எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி இந்த இஸ்ரவேல் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற கானானை நோக்கி போகும்போது அந்த கானானுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் புறஜாதிகள் தான் இருக்காங்க. ஒரு இஸ்ரவேலன் கூட உள்ள கிடையாது, ஒரு விசுவாசி கூட கிடையாது. டோட்டலா கானானியர்கள், எமோரியர்கள், எபூசியர்கள், ஃபுல்லா புறஜாதிகள். ஆனால் அந்த முழு தேசத்திலையும் ஒரே ஒரு ஆத்துமா, உண்மை கடவுள் என்று ஒருவர் உண்டானால் என் வலி அவருக்கு புரியாதா என்று கதறுகிறது. கர்த்தர் அந்த ஜபத்தை என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. அவ கோட்டைக்குள்ள உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கா. கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்கிறாரு. அவர் யோசுவாவோடு பேசுறார். நீங்க இன்னைக்கு வீட்டில் போய் உங்களுக்கு வீட்டு பாடம் யோசுவா 2ஆம் அதிகாரத்தை வாசிக்காம மத்தியானம் சோத்துல கை வைக்கக்கூடாது. எனக்கு டைம் இல்லாதனால நான் வாசிக்காம போய்கிட்டு இருக்கேன். சரியா? பாஸ்டர் அப்படி கை வச்சா என்ன ஆகும்? நான் ஏதாவது சொல்லிட போறேன்.
அது அப்படியே நடந்துட போகுது. சொன்னா சரின்னு கேளுங்க, அது உங்களுக்கு நல்லது. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் யோசுவாட்ட பேசுறார். யோசுவா, நீ 2 வேவுக்காரரை அனுப்பு. அந்த எரிகோ கோட்டைக்கு 2 வேவுக்காரரை அனுப்பு. வழக்கமாக இது நடக்கிற விஷயம்தான். போவாங்க, யானைப்படை எவ்வளோ இருக்குது, குதிரைப்படை எவ்வளோ இருக்குது அப்படின்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளை பலப்படுத்திக் கொள்வதற்காக வேவுக்காரரை அனுப்புறது வழக்கம்தான். ஆனால் நான் கேட்குறேன், கர்த்தருக்கு எரிகோ கோட்டையை தகர்க்கிறதற்கு வேற ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, யுத்த முறை. ஆண்டவருக்கு வேற ஒன்று இருக்கு. என்ன யுத்த முறை? எரிகோ கோட்டையை துதியினால சுற்றி வரணும், நான் எரிகோ கோட்டையை உடைக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் கூட கர்த்தர் யோசுவாட்ட சொல்லி 2 வேவுக்காரரை அனுப்புன்னு சொன்னா யாருக்காக? வேவு பார்ப்பதற்காகவா, ராகாபுக்காகவா? சொல்லுங்க, எதுக்காக? எரிகோ கோட்டையை பிடிக்கிறதுக்கு, வேவு பார்க்கறதுக்காக 2 பேரை கர்த்தர் அனுப்ப சொல்றாரு? இல்ல சார். அப்படின்னா அவர் அதே முறைமையில வேவு பார்த்து யுத்தத்தை செஞ்சிருப்பாங்க. ஆனா கர்த்தருக்கு வேற ஒரு பிளான் இருக்குது. இவங்க எரிகோ கோட்டையை சுத்தி துதிக்கணும், அதன் மூலமா எரிகோ கோட்டை உடையணும். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எளிதா எரிகோ கோட்டையை கைப்பற்ற வேண்டும் என்று கர்த்தருக்கு ஒரு யுத்த முறை இருந்தாலும் அவர் 2 பேரை அனுப்புறாருன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேவு பார்க்கல, என்ன நோக்கி ஒரு ஆத்மா கூப்பிடுதுப்பா, அது கோட்டைக்குள்ள சிக்கி இருக்கப்பா. அது எவ்வளவு பெரிய இரும்பு கோட்டையா இருந்தாலும் என்ன நோக்கி கூப்பிடுகிற இடத்துக்கு நானோ என் ஊழியக்காரனோ போவார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக கர்த்தர் அன்றைக்கு 2 வேவுக்காரரை அனுப்பினார். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? சாதாரண ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை இழந்துட்டா, கற்பை இழந்துட்டா. இருந்தா என்ன, செத்தா என்ன, அவர் என்ன செய்யல, நினைக்கல. அவ கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் மனசு உருகி அவளை எப்படி தூக்கணும், அவளை காப்பாற்றணும். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் என் மேல நம்பிக்கையா இருக்கா, கடவுளை நோக்கி கூப்பிடுறா. இந்த காட்டு பயலுக்கு மத்தியில ஒருத்தி கடவுளை நோக்கி கூப்பிடுறா, அது உண்மை கடவுளை நோக்கி கூப்பிடுறா. எனக்கு அவ வேணும், அவளை நான் பார்க்கணும், அவளை தூக்கி கொண்டு வந்து இஸ்ரவேலின் பாளையத்துல என் ஜனத்தோட சேர்க்கணும்னு அன்னைக்கு பரலோகத்துல முடிவு பண்ணாரு. யோசுவாட்ட போய் சொல்றாரு, வேவுக்காரரை அனுப்பு. ஒரு ராகாபுக்காக உயிரை பணைய வச்சு 2 வேவுக்காரர் உள்ள வருவாங்கன்னா வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அந்த வேவுக்காரர் காலேபும் பினேகாசும், ஒரு வாலிபனும் ஒரு வயதானவரும். 2 வேவுக்காரர் போறாங்க. அதுல ஒருத்தர் காலேபு, இன்னொருத்தர் பினேகாஸ். இந்த 2 பேரும் தான் புறப்பட்டு வேவுக்காரராக போறாங்க. சரி, இந்த வேவுக்காரர் புறப்பட்டு வேற எங்கேயாவது போனாங்களா? கர்த்தர் அவங்கள நேரம் எங்க நடத்தி கொண்டு போறாரு? ராகாப் வீட்டுக்கு. ஆமா, இப்போ ராகாபுக்கு ஒரு மாற்றம் உண்டாகுது. அவகிட்ட வர்ற படை வீரன்லாம் ஒரு மாதிரியா பயந்து பயந்து வாரான். என்ன முழிக்கிற ஒரு மாதிரி, என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா இரம்மா, இந்த இஸ்ரவேல் ஜனம்னு ஒரு ஜனம் வருதான், வெரி டேஞ்சரஸ் பீப்புள். எய்த்தாப்பில் வந்த எவ்வளவு பெரிய ஜாதியும் அது நொறுக்குது. நம்ம கோட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங் தான், இருந்தாலும் இந்த இஸ்ரவேலின் தேவனை நினைச்சா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு இந்த படை வீரர்கள் யார்கிட்ட சொல்றாங்க? ராகாப்ட சொல்றாங்க. இப்போ ராகாபுக்கு எப்படி இருக்கு? அட, அந்த பேய் பேலுளே பயப்படுறான்னா, இஸ்ரவேலின் தேவனா அவர் எப்படி இருப்பார்? கருப்பா சோப்பா? அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது ஒன்றுமே தெரில. இந்த பயலுளை அடக்கணும்னா அவர் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவ இப்போ எப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டா? இஸ்ரவேலின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, எனக்கு இறங்கப்பா, என்னைய காப்பாத்துங்கப்பா. எங்க ராஜா என்னைய காப்பாத்தல, எங்க அப்பா என்னைய காப்பாத்தல, எங்க அண்ணன் தம்பி எனக்கு உதவி செய்யல. இஸ்ரவேலின் தேவனே, உங்களால எனக்கு உதவி செய்ய முடியும்னா என்னை காப்பாத்துங்க, நான் என்னைக்கும் உங்களுக்கு நன்றியோட இருப்பேன்னு ஜெபம் பண்றான். அவருடைய நாமம் கூட தெரியல, அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கூட தெரியல. ஆனால் அவருடைய கதறுதலில் இஸ்ரவேலின் தேவன் பெரிய இடம் பிடித்திருந்தார். எங்களுக்கும் இயேசுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் பாருங்க, வலியோட வேதனை அவரை தேடி போன ஒத்த காரணத்துக்காக கூப்பிட்டாரு பாருங்க. 10,000 பேருக்கு மத்தியில் ஜெயலட்சுமி. எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவு அன்புள்ளவராக இருக்காருன்னு நம்ம கண்ணீர் வந்துடும். நான் சொல்றேன், ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை உங்களுக்கு காட்ட போறார். ஆமேன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் காட்டுவார். உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்காருன்னு காட்டுவார் பாருங்க.
அதுக்கு மேலே உங்களால் பேச முடியாது, அழத்தான் தோணும். இவ்வளவு அன்பாயா மேல, இவ்வளவு அன்பாயா மேல, எனக்கு இவ்வளோ தகுதி இல்லையே, அவ்வளோ பரிசுத்தம் இல்லையே, அவ்வளோ ஜபம் இல்லையே, அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் அவ்வளோ ஒன்றும் நல்லவன் இல்லையே, என் மேலேயா இவ்வளவு அன்பு. எஸ், நான் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருப்பேன்னா உங்களுக்கு சொல்லிட்டு போகிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குமானால், அவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார், அவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார், அவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். உங்கள் அம்மாவை விட உங்கள் அப்பாவை விட இயேசு உங்கள் மேலே அன்பாக இருக்கார். அதனால் நீங்கள் தைரியமாக சொல்லலாம், நான் ஜெபிச்ச ஜபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை, நான் ஜெபிச்ச ஜபமெல்லாம், நான் விதைச்ச விதையெல்லாம். எங்களுக்கு ஒரு கிளை சபை இருக்குது, திருவேங்கடநாதபுரம்னு சொல்லி. அங்கே ஒருத்தங்க சாட்சி சொன்னாங்க. எல்லாரும் வயலில் விதைச்சாங்க, எல்லாருக்கும் பிரச்சனை, தண்ணி இல்லை பிரச்சனை. ஆனால் அந்த ஏழைப்பாழை இயேசுவே நினச்சி விதைச்சிருக்கு. தண்ணி இல்லாட்டாலும் அவங்க வயல் மட்டும் விளைஞ்சி அறுவடைக்கு பலன் தந்தது. அல்லேலூயா. கண்ணீரோடு சாட்சி சொல்கிறாங்க, பாஸ்டர் ஐயா படிக்க தெரியாது, எழுத தெரியாது, பாஸ்டர் ஐயா இயேசு என் கண்ணீரை பார்த்தார், இயேசு தண்ணி ஊற்றுனார், என் வயலுக்கு தண்ணி ஊற்றுனார். இது பாருங்க, இது பாருங்க, எல்லாம் வாடி கிடக்கு, இது பாருங்க பச்சை பசு. இயேசு தம்முடைய பிள்ளைகள் மேல் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற நாட்கள் இது. வித்தியாசப்படுத்தி காட்டுவார். ஒரே ஊரில் இருப்பாங்க, ஆமாம், எகிப்தியரின் பாளையத்தில் கல் மழை பெய்யும், இங்கே சமாதானமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த எரிகோ கோட்டைக்குள்ளே இருந்து ஒருத்தி கதர்னா, அவள் பேர் ராகாப். அவள் பிடிச்ச அந்த வேலையை செய்யலை, அவள் பிடிச்சு அவள் மேலே அந்த முத்திரையை ஒவ்வொரு தடவை ராகாப் வேசி வேசின்னு சொல்லுவாள். அவளுக்கு எப்படி இருந்திருக்கும், அவளுக்கு பிடிக்கல அந்த வாழ்க்கை, கதறினாள், துடித்தாள். கர்த்தர் அந்த கண்ணீருக்கு இறங்கி வந்தார். உங்க கண்ணீரை தாண்டி இயேசு போக மாட்டார். நீங்க பாருங்க, நான் அடிச்சாலும் அழமாட்டேன், திரும்ப கூட அடிச்சிருவேன். ஆனால் இயேசுவின் அன்பை நினைச்சா உருகிறேன். முரட்ட ஆளா இருப்பாங்க, அன்புக்கு பணிஞ்சிருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அன்புக்கு பணிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இயேசு ஒரு தூதனை அனுப்பி 80,000 பேரை தலையை வெட்டிடுவார். எவ்வளோ கொடூரமான ஆளு இயேசு. ரொம்ப மோசமானவங்க, லேசாக நினைக்காதீங்க. பயங்கர டெரர் பீஸு. இவன் என்ன காளி கூலி, தலையை கடிச்சிடும், நாக்க தொங்க போட்டுட்டு ரத்தம் அடிச்சிடும், இதெல்லாம் ஒன்று ஒன்றா கொண்டுக்கிட்டு இவர் ஒரே வீல் வாட்சில் 80,000 பேரை கொண்டுருவார். நம்ம சாமி பயங்கரமான கொலகார சாமி, நீ லேசா நினைக்காதீங்க. வேகம் வந்துட்டுனா ஊரே அழிச்சிருவாரு. நீங்க அவரை லேசா நினைக்காதீங்க. என்ன ஒரு மாதிரி பாக்கீங்க, நான் நிஜமா சொல்றேன். கோவப்பட்டாருன்னா கொன்னு தொலைச்சிருவாரு. நம்ம குலதெய்வம் கோவம் வந்துட்டா அவ்வளோதான், கொத்து கொத்தா கொண்டுருவாரு. அப்படியா பட்டவர் அன்பா ஒரு ஆள் போயாச்சுன்னா அப்படியே உருகி என் பிள்ளைன்னு உருகி வருவார் பாருங்க. அதுதான் அவர்கிட்ட உள்ள வீக்னஸே, அதான் அவர்கிட்ட உள்ள வீக்னஸே அதான். எப்போ 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 நீ அழுதுட்டு வச்சுக்கோயேன், அங்கே பரலோகத்தில் வேலை வெட்டி எல்லாத்தையும் போட்டு என் தங்கமே என் பிள்ளைய உனக்கு என்னப்பா என்னப்பா உனக்கு வேணும்னு வந்துடுவார் பார்த்துக்கோங்க. நம்ம அனுபவிச்சதை சொல்கிறேன், உங்களை தாண்டி போக மாட்டார். உங்கள் கண்ணீரை கடந்து போகாத தேவன். ஆமாம், ஒருத்தன் கடந்து கத்துறான், தாவீதின் குமாரனே தாவீதின் குமார், எல்லாம் சத்தப்படாத, இவ்வளோ கூட்டம் போய் கத்தாத கத்தாத போல.
அவர் நின்ட்டாரே, அவர் நின்ட்டாரே. இது யாரப்பா, யாரா சத்தம் போடுறீங்க, எனக்கு என்னென்னு கேளுங்கப்பா. ஆண்டவரே நீங்கள் போங்க போங்க, அவன் கிடக்கான் கத்தி கிடக்கான், நீங்கள் போங்க நீங்கள் போங்க. நிறுத்தப்பா, யாரோ அதை எவ்வளோ உங்களுக்கெல்லாம் சத்தம் தான்ப்பா கேட்குது, எனக்கு அவன் நெஞ்சு வலி தெரியுதப்பா. உங்களுக்கெல்லாம் அவன் கத்துறது தானே கேட்குது, எனக்கு அவன் நெஞ்சு துடிக்கிறது கேட்குதப்பா. நில்லுங்கப்பா, அவன் என்னென்னு கேளுங்கப்பா, அவனை கொஞ்சம் கூப்பிடுங்கப்பா. 4 பேர் போய் உருட்டு பையில வா, இயேசு உன்னை கூப்பிட்றாரு. இயேசு கூப்பிட்டாரா? இயேசு கூப்பிட்டாரா? ஐயா கண்ணு தெரில ஐயா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்? பார்வை அடைய விரும்புகிறேன். இந்தா வச்சுக்கோ, போ, காசா பணமா, இந்தா வச்சுக்கோ, கண் பார்வை. அல்லேலூயா. ஆமாம், இயேசு பாருங்க, அவர் மனதுருக்கம் உள்ள தேவன், அவர் ஆறுதல் தருகிற இயேசு, அவர் அன்பின் தேவன். அன்னைக்கு ஒரு ராகாப் கத்தி கூப்பாடு போட்டா, கதர்னா, என்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா அந்த உலகத்தில், இந்த ராஜாவால் என்னை காப்பாற்ற முடியாது, பெத்த தகப்பன் தாயால காப்பாற்ற முடியாது, கூட பிறந்தவர்களால் என்னை காப்பாற்ற முடியல. இஸ்ரவேலின் தேவனே, நீர் உண்மையிலேயே தேவனானால் என்னை கைதூக்கி விடுங்க, என்னை காப்பாத்துங்க. அனுப்பிட்டார் ஆட்களை. வேவுக்காரர் உள்ள புகுந்து போறாங்க, உயிரை பணைய வச்சு போறாங்க. வீட்டுக்கு போனா அவளுக்கு ஒரே சந்தோஷம். ஐயா நீ வந்தீங்களா, உங்களை நினைச்சு இந்த ஊரே கலங்கி கிடக்கு, இந்த பயிலோ பெரிய வீரனுமான இஸ்ரவேலின் தேவனுக்கு பயந்து கிடக்காங்க. அப்படியா, உடன்படிக்கை, நாங்கள் வருவோம், இந்த சிவப்பு கயிறை கட்டி தொங்க விடு, நாங்கள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குவோம், நீ மட்டும்தானா? இல்லை, அவர் காப்பாற்றாத அப்பா அண்ணன் எல்லாத்தையும் இல்லை இல்லை, எங்கள் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், எல்லாத்தையும் கூட்டிவோம், வீட்டில் அடைச்சிரு. இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தப்பிச்சான், தண்ணி குடிக்க போகிறேன், ஒன்றுக்கு இருக்க போகிறேன், வெளியே போனோம்னா சோழி பிடிச்சான், அதுக்கு நாங்கள் பழியாடாக முடியாது. சரியாச்சம்மா, சரி சரி நல்லதாகும், எல்லாத்தையும் கூப்பிட்டு அடைச்சிட்டா வீட்டுக்குள்ளே. ஆமாம், காத்திருக்கிறான். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான், போதும். நான் பெரிய பிரசங்கியாரெலாம் கிடையாது, உங்கள் பாஸ்டரை விடையா நான் பெருசாக பிரசங்கம் பண்ணிட போகிறேன். நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான், தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற நாட்கள் வந்திருக்கிறது இந்த திருச்சபைக்கு. தேவன் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு காட்டுவார். நாளை திங்கக்கிழமையிலேருந்து காட்டுவார். திங்கக்கிழமை விடிஞ்சா இயேசு எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு காட்டுவார். ஆமாம், ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஆமாம், ஒரே அன்பு தான், ஒரே லவ் தான். கிறுக்கால இயேசு 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 இயேசுன்னு அப்புறம் நீங்கள் பூரா கிறுக்கா அலைய போறீங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். தெரியுமா உங்களுக்கு, இவ வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. இவ எதை இழக்கக்கூடாதோ அதெல்லாமே இழந்துட்டான். இஸ்ரவேலின் தேவன் வந்தார், இஸ்ரவேல் ஜனம் வந்தது, எரிகோவை சுற்றி நடந்தார்கள், கோட்டை தகர்க்கப்பட்டது. இவங்க தகர்க்கல, துதி தகர்த்தது. அவ வீடு மட்டும் நிற்கிது. எல்லாரையும் வெட்டி வீழ்த்திட்டு ராகாப் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அண்ணன், தம்பி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அவள் குடும்பத்தை தன்னோட சேர்த்து கொண்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லி முடிக்கிறேன், நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், மணி 10 ஆகிட்டு. இந்த ராகாபுக்கு கர்த்தர் மாப்பிள்ளை பார்த்தார். கதை எப்படி போகுது பாருங்க. இந்த ராகாபுக்கு கர்த்தர் மாப்பிள்ளை பார்க்குறாரு. இவா வேணும் விரும்பிலாம் அப்படி ஒரு வாழ்க்கைக்கு போகலை. ஆமாம், வழி இல்லாமல் நின்னா அந்த வலி வேதனையை பார்த்து ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்க முடிவு பண்ணி கர்த்தர் அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தார். அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? யூதா கோத்திரத்தின் பிரபு. நீங்கள் வாலிப பிள்ளையில இருப்பீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், ஆமாம், கண்ணீரோட கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்ப்பார். ஆமேன்னு சொல்லி ஒரு பாட்டி சொல்லுது. இந்த பிள்ளைகள் எங்கே போனீங்க? இந்த வாலிப பிள்ளைகள நீங்கள்லாம் ஆமேன்னு சொல்லணும். தம்பிமா நீங்கள் சொல்லுங்கடா, கர்த்தர் உங்களுக்கு பொண்ணு பார்ப்பாரு. இந்த வரு இந்த 3ஆம் கிளாஸ் பயிலோ பூரா எப்படி வாங்கி சொல்கிறோம் அப்புறம் ஆமேன். வருங்க, நீங்கள் உங்களுக்கு பொண்ணு பார்க்குறத விட, நீங்கள் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறத விட கர்த்தர் பார்த்தாருன்னா அது மகிமையாக இருக்கும். அட பாஸ்டரே, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரசங்கத்தை பண்ணியிருக்கப்படாதா? போன வருஷம் தானே முடிஞ்சுது. தோத்திரம் இப்பவும் ஒன்றும் கெட்டு போகலை. கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க.
வந்த பொண்ணை, வந்த மாப்பிள்ளைய தம்முடைய சித்தத்தின்படியான பொண்ணா மாப்பிள்ளையா கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமா, அந்த ராகாபுக்கு யூதா கோத்திரத்தின் பிரபுவை பைபிளில் போட்டிருக்கு, யோசுவாவில் போட்டிருக்குங்க, மாப்பிள்ளையா கொடுத்து அவளுடைய சந்ததியை இஸ்ரவேல் ஜனத்தோட சேர்த்து அவள்தான் ஆசாரியர்களுக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள போனதுக்கப்புறம் ஆசாரியர்களுக்கான ஆடைகளை டிசைன் பண்ணுறவளா கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அவள் தச்சு கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் பிரதான ஆசாரியம் போட்டு போய் பலிபீடத்தில் நின்று பலி செலுத்தணும், மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கணுங்கிற அளவுக்கு கர்த்தர் அவளை இஸ்ரவேலுக்குள்ளே உயர்த்தி வைத்தார். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் ராகாப் ஒரு நல்ல பதில். தேவனை யாருன்னே தெரியாத நிலைமையில ஒருத்தி கூப்பிட்டா அவ ஜபத்தையே அவர் கேட்டு மன இறங்கி அவளை தன்னுடைய ஜனத்தோடு சேர்த்து கொள்வார்னா, நீங்களாம் ரட்சிக்கப்பட்ட ஆட்கள், ஞானசானம் எடுத்த ஆட்கள், உரிமையோடு அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா எத்தனை அதிக பலத்தோடு உங்கள் மத்தியில் இறங்கி வந்து உங்களை தம்மோடு கூட சேர்த்து கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். அப்படி எழுப்பி நிற்போமா? தேவ சமூகத்தில் அப்படி எழுப்பி நிற்போமா? ஆண்டவரே, விசுவாசத்தோடு சொல்லணும், நம்பிக்கையோடு சொல்லணும். நான் ஜெபிச்ச ஜபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை, நான் விதைச்ச விதையில் இல்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. ஒரு விசை கர்த்தருடைய சமூகத்தில் 2 கையை உயர்த்தோமா? வாயத்திறந்து சொல்லுங்க, அப்பா, ஏசப்பா, உங்களை தேடி வந்திருக்கிறப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிறப்பா. என் வாழ்க்கையின் நம்பிக்கை, சொல்லுங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையின் நம்பிக்கை நீங்க தான்ப்பா. என் வேலையை நம்பல, என் வருமானத்தை நம்பல, என் பிள்ளைகளை நம்பல, என் பென்ஷனை நம்பல, உங்களை தான் நம்பி இருக்கிறேன், உங்களை தான் நம்பி இருக்கிறேன். உம்மை தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் உம்மையன்றி நான் ஜெபிச்ச ஜபமெல்லாம் இல்லை, நான் விதைச்ச விதையெல்லாம், ஓ, நான் ஜெபிச்ச ஜபமெல்லாம்